The pull, the hook, the drive, the sweep is better learned on the field. So, gear up for all-out actioneering. Only at Agni College of Technology. வெளிநாடுகளில் மருத்துவம் படிக்க திட்டமிடும் இந்திய மாணவர்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் முக்கிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. இந்தியாவில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் குறைவாக உள்ளன. எனவே நீட் தேர்வில் தேர்ச்சி பெறுவோர் மட்டுமே அரசு மருத்துவக் கல்லூரிகளில் படிக்க முடியும். தனியார் கல்லூரிகளில் கட்டணம் அதிகம் என்பதால் மாணவர்கள் வெளிநாட்டில் MBBS படிக்க செல்கின்றனர். அங்கு சில தரம் குறைந்த மற்றும் விதிமுறைகளை பின்பற்றாத மருத்துவக் கல்லூரிகளில் சேரும் மாணவர்கள் இந்தியாவில் மருத்துவராக வேலை செய்த தகுதியற்றவர்களாக கருதப்படுவார்கள் என்று அரசு தெரிவித்துள்ளது. அது மட்டுமன்றி பல வெளிநாட்டு மருத்துவக் கல்லூரிகள் சரியான பாடத்திட்டம், போதிய மருத்துவ பயிற்சி மற்றும் ஆங்கில வழி கல்வி ஆகியவற்றை கொண்டிருக்கவில்லை என்றும், இத்தகைய கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்கள் இந்தியாவில் மருத்துவராக பணியாற்ற தேவையான பதிவை செய்ய முடியாது என்றும் அரசு தெரிவித்துள்ளது. குறிப்பாக உஸ்பெகிஸ்தான் உள்ள சில குறிப்பிட்ட மருத்துவக் கல்லூரிகள் குறித்து அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வெளிநாட்டு மருத்துவ பட்டதாரி உரிமம் விதிகளின்படி மாணவர்கள் ஒரே கல்வி நிறுவனத்தில் குறைந்தபட்சம் 54 மாதங்கள் படித்து அதே நிறுவனத்தில் 12 மாதங்கள் பயிற்சி பெற வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறாமல் வெளிநாட்டு மருத்துவக் கல்லூரிகளில் அட்மிஷன் வாங்கி தருவதாக கூறும் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்றும் அரசு எச்சரித்துள்ளது. எனவே ஒரு கல்லூரியில் சேருவதற்கு முன் தேசிய மருத்துவ ஆணையத்தின் விதிமுறைகளை அந்த கல்லூரி பின்பற்றுகிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு அரசு அறிவுறுத்தியுள்ளது.